ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு பஞ்சு தலக்காணி. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க கேரளா ஸ்டைல் மத்தி மீன் குழம்பு. இன்றைக்கி வெளியில் போனப்போ நமக்கு மத்தி மீன் கிடச்சிது. இதை வச்சு இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் நம்ம மீன் குழம்பு பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. கோகோனட் ஆயில், அதாவது தேங்காய் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன். தேங்காய் நல்லா சூடானோடனே கடுகு போட்டுருவோம். நமக்கு கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால நம்ம கிட்ட இருக்கிறது ட்ரை கறி லீஃப். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற ஜிஞ்சர் கார்லிக், நார்மலா கேரளா ஸ்டைல்ல இஞ்சி பூண்டு அவங்க அரைச்சி போடுவாங்க. நம்ம கிட்ட இங்க அரைக்கிறதுக்கு மிக்ஸி இல்லை, அம்மியும் இல்லை. அதனால நான் சாப் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்க அரைச்சி போட்டுருங்க, இன்னும் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இதே மீன் குழம்பு நம்ம விறவடுப்புல வச்சு மண் சட்டியில வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஆனா நம்ம இருக்கிறது பிரான்ஸ், அதனால இங்க நம்ம கிட்ட இருக்கிறது இண்டக்ஷன் தான். இங்க விறவடுப்புக்கோ நம்ம மண் சட்டிக்கோ எங்கேயும் போக முடியாது. அதனால இண்டக்ஷன் இருக்கிறத வச்சு சமைப்போம். நம்ம போட்டு அந்த இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆகி அந்த ஸ்மெல் நல்லா வெளியில வரும்போது, அதாவது அந்த பச்சை வாடை போனதுக்கு அப்புறம் வெங்காயத்தை போட்டு நார்மலா சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். ஆனா இங்க சின்ன வெங்காயத்துக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே நமக்கு வேணும்னாலும் நம்ம இங்க இந்தியன் ஸ்டோர் இருக்கு, அங்க போய் நம்ம ஆர்டர் பண்ணணும்னா 1 வாரத்துக்கு முன்னாடியே நம்ம ஆர்டர் பண்ணணும். இன்னைக்கு திடீர்னு நமக்கு என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி தோணுனதுனால, சரி வெளியில போனோம், மத்தி மீன் கிடைச்சி நீ குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். சின்ன வெங்காயம் இல்லை. ஸோ உங்கள்கிட்ட இருக்கும்போது நீங்க நார்மலா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்தியாவில் சின்ன வெங்காயம்லாம் நமக்கு அவ்வளோ ஈஸியா கிடைக்கும். ஆனா இங்க சின்ன வெங்காயம் அப்படின்றது நம்ம ஊர் பொருள் இங்க கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வமா இருக்கும். அதனால என்கிட்ட இருக்கிற ஆனியனை வச்சு நான் யூஸ் பண்றேன். நீங்க சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் இன்னும் ரொம்ப வேற லெவல்ல இருக்கும். நார்மலா வெங்காயம் வதக்கும் போது நம்ம உப்பு கொஞ்சம் போட்டோம்னாக்க வெங்காயம் சீக்கிரம் குக் ஆகும். இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸ். ஆனா இப்படியாவது கஷ்டப்பட்டு தான் எனக்கு டாட்டா சாப்பிட்டு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இங்க இருக்கிற சால்ட் நமக்கு அந்த அளவுக்கு இருக்கும். கேட்டா to
வெங்காயம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ தக்காளியை போட்டுருவோமா? மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது ரெண்டும் ஆட் பண்ணிட்டு நம்ம போட்ட மசாலாவோட அந்த ரா ஃப்ளேவர் போற வரைக்கும் கொஞ்சம் குக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கோகோனட் மில்க் போட்டு கொதிக்க விட்டு தண்ணி ஊற்றி மீனை போட்டு இறக்கணும்னா வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன், நான் எடுத்துருக்கிற ஃபிஷ்ஷுக்கும் நான் பண்ண போகிற கிரேவிக்கும் நான் வந்துட்டு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுக்கணும். இந்த மிளகாத்தூள்ல லைட்டா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நல்லா இந்த கன்சிஸ்டன்சி. இப்போ மிளகாத்தூளை போட்டுடலாம். நான் மிளகாத்தூள் போட்ட உடனே ஒரு ஃப்ளேவர் ஒன்று வருது பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. ஃபுல்லா முடிச்சுட்டு கொஞ்சோண்டு சாப்பாடு போட்டு டேஸ்ட் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வைக்கிற கிரேவிக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ தண்ணியை ஊற்றிட்டு இன்னும் மீனே போடல, அதுக்குள்ளே அந்த அளவுக்கு ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கு. இப்போ புளி, அப்புறமா புளி ஊற்றியாச்சு. கோகோனட் மில்க், நம்ம ஊரில் செய்கிற மாதிரிலாம் இங்கே தேங்காய் அரைச்செல்லாம் போட முடியாது, மிக்சி இல்லை, அதனால தான் கோகோனட் மில்க் எண்ணெயிலே வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம போட்டிருக்க மசாலா அந்த மிளகாத்தூளோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு. மீனை போட்டுற வேண்டியதுதான்.
மீனை போட்ட உடனே கிண்டக்கூடாது. கிண்டனோம்னா மீனெல்லாம் உடஞ்சிடும். லைட்டாக ஒரு மிக்ஸ், சும்மா பொறுமையாக. இப்போ நம்ம செஞ்சதை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம். வேற லெவலில் இருக்கு. சீரியஸாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நல்லா பேச முடியும். ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட்டுட்ருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க.